இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது கேபிள் டிவி மார்க்கெட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. பேஸ்ட் அவுட் ஆஃப் மதுரை, சொந்த ஊர் மதுரை. அப்போ கேபிள் டிவி சசி அட்வர்டைசிங் ஒரு நிறுவனத்தில் 20 இயர்ஸ் முன்னாடி வேலை பார்த்தோம். அங்கேருந்து ஆரம்பிக்கும் போது கேபிள் டிவி அப்படின்ற ஒரு மார்க்கெட்டை நம்பி இறங்கணும். அன்னைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலையில் டக்குன்னு கேபிள் டிவிலாம் க்ளோஸ் ஆகிடுச்சு ஒரு சில மாதங்கள். என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தோம். 2-3 கடைகளுக்கு போனால் எந்த கடையிலையும் அவன் எதிர்பார்த்த சாக்லேட் இல்லை. டக்குன்னு போயிட்டே இருந்தோம். ஏன்டா சண்டேமா நீ கொள்கிற, ஏதாவது ஒன்று முடிவு பண்ணி வாங்கி தொலைடா அப்படின்னு சத்தம் தான் போட்டேன். ஆனால் எதுவும் அக்செப்ட் பண்ணிக்கல. ஃபைனலாக ஒரு கடையில் அவன் எதிர்பார்த்த சாக்லேட் கிடச்சிது. வேற என்னடா வேணும்னு திருப்பி எல்லா கடையிலும் அதே கேட்டேன். அவனுக்கு கிடைச்ச சாக்லேட் கிடைச்ச அப்புறமும் திருப்பி வேற என்னடா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டான். அவன் எதிர்பார்த்தது ₹1 சாக்லேட்டு, அது கிடச்சிருச்சு. 4 கடையில் அந்த சாக்லேட் இல்லை, 5வது கடையில் கிடச்சிருச்சு. இது வீட்டுக்கு வந்த அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், ₹1 சாக்லேட் இல்லாதனால அந்த 4 கடையும் ₹500 ரூபாய்க்கு வியாபாரத்தை இழந்தாங்க. ஸோ நம்மளை தேடி வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எந்த வகைத்திலையும் இல்லைன்னு எதுவும் போயிடக்கூடாது அப்படின்னாரு. அந்த ஒரு அறிவுரை எங்களுக்கு ரொம்ப உறுத்துச்சு. சார் நம்ம ஏன் கேபிள் டிவி அப்படின்ற ஒரு போர்ஷனை மட்டும் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா டிவிஷன்லையும் இறங்க ஆரம்பித்தோம். ஸோ எதுக்காக இந்த இடத்துல இதை சொல்கிறேன் அப்படின்னா, எல்இடி வால் ஃப்ளக்ஸ் அப்படின்ற ஒரு கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு இன்றைக்கி பேக் ட்ராப்னாலே எல்இடி வால் தான் அப்படின்றது தான் இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்ம வெட்டிங்க்கு மட்டும்தான் எல்இடி வால் அப்படின்லாம் நினைக்காதீங்க. எல்இடி வாலோட பொட்டன்ஷியல் எக்கச்சக்கமாக இருக்குது. போன வருஷம் கான்ஃபெடரேஷன் ஆஃப் ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் இந்தியாவில் ஒரு சர்வே எடுத்தாங்க. 3.25 லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவில் திருமணத்திற்காக செலவிடப்பட்ட தொகை, அக்கௌண்ட்டில் காமிச்சிருக்கிற தொகை அப்படின்னு சொல்லி கணக்கெடுத்திருக்காங்க. அதில் பர்டிகுலராக டெக்கரேஷன், பந்தல் டெக்கரேஷன், டெக்னிக்கல் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக 10,000 கோடி ரூபாய் இந்தியாவில் செலவாயிருக்கு. அந்த 3.25 லட்சம் கோடியில் 10,000 கோடி ரூபாய் அப்படின்றது இந்த பர்டிகுலர் டிவிஷனுக்காக மட்டுமே செலவாயிருக்கு. ஸோ இந்த 10,000 கோடியில் நம்ம எத்தனை கோடி எடுத்துட்டோன்றது தான் நீங்கள் இந்த இடத்துல பார்க்கணுன்றது தான் என்னோட கைண்ட் ரிக்வஸ்ட். ஸோ பிஸ்னஸோட பொட்டன்ஷியல் நிறையவே இருக்குது. நம்ம எவ்வளோ தூரம் நம்ம விஷனை ஃபோக்கஸ் பண்ணி ட்ராவல் பண்ணுறோமோ அந்தளவுக்கு பெட்டர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எங்கள் ஈமாவில் ஒரு மெம்பர் இருக்கார், பாஸ்கர்னு, ஷோ ஸ்பேஸ்ன்னு சொல்லி ஒரு கம்பெனி. அவர் தான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஐபிஎல் மேட்சுக்கெல்லாம் சென்னையில் ஃபுல்லாகவே எல்லா மேட்சுக்கும் அவர் தான் பண்ணார். முழுக்க அந்த ரன்வே சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே எல்இடி வால் தான். ஸோ நம்ம ஸ்போர்ட்ஸுக்கு இருக்குது, வெட்டிங்க்கு இருக்குது, கார்பரேட்ஸ் இருக்குது. இன்றைக்கி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் எல்இடி வால் தான் பிரதானமாக ஃபோக்கஸாகவே சொல்கிறாங்க. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் நிறைய இருக்குது. பட் அதை நம்ம ப்ராப்பராக கைட் பண்ணி ட்ராவல் பண்ணணுன்றது தான் கைண்ட் ரிக்வஸ்ட். அதே மாதிரி அப்டேஷன் இல்லை அப்படின்னா மார்க்கெட் சத்தியமாக கிடையாது. போன வாரம் என்கிட்ட ஒரு கிளைண்ட்டு விலகி போனாங்க, உங்ககிட்ட ஒரு அப்டேஷன் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால. இதே தங்கமயில் ஜுவல்லரி அப்படின்ற நிறுவனத்துக்கு 20 வருஷமாக அவங்க 400 சதுரடியில் இருக்கக்கூடிய ஒரு கடையாக இருந்த காலத்துலேருந்து இன்றைக்கி 56 கடையாக இருக்குது. இத்தனை வருஷமும் கடவுள் புண்ணியத்தில் டச் வுட் அவங்க கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்களோட எல்லா பப்ளிசிட்டிலையும். தலைமுறைகள் மாறும்போது அவங்க பசங்க எல்லாமே அப்ராடில் படிச்சுட்டு, யூகேயில் படிச்சுட்டு எல்லாம் வந்தாங்க. வரும்போது அந்த ஓனர் எங்ககிட்ட சொன்னது, தம்பி உன்னோட வேலை என்னன்னு எனக்கு தெரியும், ஆனால் என் பசங்கள்லாம் ஃபாரினில் படிச்சுட்டு வந்துட்டாங்க, அவங்களோட எதிர்பார்ப்பு வேறு மாதிரி. அவனோட மனசுக்கு ஏற்ற மாதிரி நீ என் கூட இருந்த டிகிரி முடிச்சுட்டு, அவன்லாம் MBA முடிச்சு வந்திருக்கான், அவனுக்கு ஏற்ற மாதிரி நீ திங்க் பண்ணணும். எங்கேயாவது அவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கலையோ, அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டெக்னாலஜியில் நீ டெவலப் ஆகாமல் இருந்த அப்படின்னா அவன் ஆள் மாறினான்னா நான் பொறுப்பாக மாட்டேன். அதனால் ஒன்று நீ டெவலப் பண்ணுறதில்ல பார்த்துக்கோ அப்படின்னாரு. ஸோ இந்த இடத்துல இதையும் சொல்லக்கூடிய பர்பஸ், நம்ம அப்டேஷன் இல்லை அப்படின்னா மார்க்கெட்டில் நம்மளால் சஸ்டெயின் பண்ணவே முடியாது. ஸோ அப்டேஷன் ஆல்வேஸ் மஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரி, எனி இண்டஸ்ட்ரி, பர்டிகுலர்லி எல்இடி வால் இண்டஸ்ட்ரி. இன்றைக்கி விஜய் டிவி, சன் டிவி இந்த மாதிரி பல ஷோஸ்லாம் சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ஆர்ட் டைரக்டர்ஸ் பல பேர் எல்இடி வாலை நம்பி தான் ட்ராவல் பண்ணுறாங்க. எந்த ஷோனாலும் எல்இடி வால் இல்லாமல் ஒரு கிராண்டியரான செட்டே காட்ட முடியாது. இன்றைக்கி நீங்கள் பார்க்குற சூப்பர் சிங்கர் ஆகட்டும், விஜய் அவார்ட்ஸ், அந்த அவார்டு, இந்த அவார்டு, எது எடுத்தாலுமே எல்இடியோட ப்ரெசன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப பொட்டன்ஷியலான ஒன்று. ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ தூரம் டெவலப் ஆகிறீங்கன்றது பெட்டர் வே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட்.
பொதுவாக மார்க்கெட்டில் வந்து எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் 4Psன்னு சொல்லுவாங்க, ப்ரைஸ், ப்ராடக்ட், பிளேஸ்மெண்ட், ப்ரொமோஷன். இதில் ஏதாவது ஒன்று குறைஞ்சாலும் நம்மளால் மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியாது. இது உங்களுக்கும் பொருந்தும். ப்ரைஸ், ப்ராடக்ட், பிளேஸ்மெண்ட், ப்ரொமோஷன். அரப் நாட்டில் வந்து ஒரு ஏரியல் மாதிரி ஒரு பிராண்டு கம்பெனி வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. லான்ச்சிங் டே அன்றைக்கே கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு ஸ்டடி பண்ணால், ஃபஸ்ட்டு பேஜில் வந்து ஒரு அழுக்கான சட்டையை காட்டுறாங்க. 2வது பேஜில் அந்த சட்டையை வந்து பக்கெட்டுக்குள்ளே முக்கிறதுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. 3வது பேஜில் பக்கெட்டில் முக்கிடுறாங்க. 4வது பேஜில் வெளிச்சமான நல்ல ஒரு பளபளன்னு சட்டை, புது ஷர்ட் மாதிரி ஆகிடுது. டியூ டு பிகாஸ் ஆஃப் திஸ் பவுடர் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க இங்கேருந்து இந்தியாவிலேருந்து ட்ராவல் பண்ண போகும்போது இந்த ஸ்டைலில் போனால் நல்லா இருக்கும்னு ட்ராவல் பண்ணாங்க. வேறஸ் அரப் கண்ட்ரியில் எல்லாமே ரிவர்ஸில் படிக்கிற பழக்கம் இருக்குது. இப்படி வெள்ளையாக இருக்கிற சட்டையை இந்த பவுடர் மூலியமாக போட்டு முக்கணும்னா அழுக்காயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு பேடு இம்ப்ரெஷன் ஆச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இது நான் சொல்கிறது ப்ரொமோஷனை தப்பாக பண்ணாலுமே நமக்கு வீக்னஸ் இருக்குது. பிளேஸ்மெண்ட், ப்ரைஸ், இப்படி ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குது. ஸோ இது எங்களுக்கு எப்படி செட் ஆகும்? இது நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? எல்இடி வால், உங்கள் ப்ராடக்ட் எல்இடி வால். ப்ரைஸ், இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் எல்லாமே தெரியும். ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரேட்டை வச்சு மார்க்கெட்டில் அந்த பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்றது கோலாக வச்சு ட்ராவல் பண்ணுறோம். அதே சமயத்தில் வந்து இப்போ கிளைண்ட் வந்து நம்மளே ஒரு புத்திசாலியாக, அவங்க புத்திசாலி, நம்மளாம் முட்டாள்கள் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸில் தான் ட்ராவல் பண்ணுவாங்க. என்கிட்ட கேட்டால் 100 ரூபா, அவர்கிட்ட கேட்டால் 125, இன்னொருத்தர் கேட்டால் 75. நம்மக்கிட்ட வந்து விக்கி 75 ரூபா சொல்கிறான்ப்பா, நீ என்ன சொல்கிற அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக போட்டு வாங்குவாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரே மார்க்கெட்டில் ஒரே பிராண்டில் வந்து நம்மளுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம 4 பேர் அட்ட டயத்தில் மோதுறோம்னு தெரிஞ்சாலும் அட்லீஸ்ட் பிஸ்னஸ் யாரு கிடைச்சாலும் சந்தோஷமாக இருந்துப்போம். அந்த ஆங்கிள் யோசித்து கிளைண்ட்டை நம்ம வந்து அவங்க புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறாங்கன்றதை காட்டிலும் நம்ம ப்ராப்பரான ரேட்டில், அதுக்காக அதிகமாகவும் நம்ம ரேட்டை கோட் பண்ண வேணாம், நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வந்திருக்கோம், அதுக்கு என்ன ரேட் இருந்தால் பெட்டராக இருக்குன்றது உங்களுக்குள்ள தீர்மானம் வச்சு அது ஒரே மாதிரி ட்ராவல் பண்ணால் ஒரு யூனிட்டி ஸ்ட்ரென்த். ஸோ அது இன்னும் பெட்டர்மெண்ட்டாக இருக்கும். அந்த வகையில் உங்களோட ப்ரைஸ் உங்களுக்கு இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளேஸ்மெண்ட், நீங்கள் வந்து இப்போ நான் வந்து கேட்குறேன், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக வரேன், வெட்டிங்க்காக மட்டும்தான் சோஃபார் பண்ணியிருக்கீங்க, ஸ்போர்ட்ஸுக்கு நான் இது வரைக்கும் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பிளேஸ்மெண்ட் எந்த இடத்துல நீங்கள் காமிச்சிருக்கீங்க, எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கீங்கன்றதெல்லாம் இருக்குது. ஸோ யூ ஆர் ஃபார் ஆல் அப்படின்றத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ப்ரொமோஷன்ஸ், நீங்கள் உங்களுடைய பிராண்டை, உங்களுடைய ப்ராடக்டை எப்படியெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறீங்க, எந்தெந்த ரூட்டில் ப்ரொமோட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுக்கு பிஸ்னஸ் என்கொயரிஸும் இருக்குது. ஸோ எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் 4Ps அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் கடைப்பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இல்லாட்டி கடைப்பிடிக்கிறது தப்பும் கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஈகிள், த பவர் ஆஃப் ஈகிள் மைண்ட் செட். எனக்கு ஒரு மோட்டிவேட்டர் வந்து அட்வைஸ் பண்ணார். இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவை காமிச்சு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ அதை உங்களுக்கும் கண்டிப்பாக உங்களோட லைஃபுக்கும் அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக இதை ஷேர் பண்ணுறேன். த பவர் ஆஃப் ஈகிள் மைண்ட் செட். ஈகிளோட மைண்ட் செட்டில் வந்து டோட்டலாக ஒரு 7 விஷயத்தை வந்து ஃபோக்கஸ்டாக எடுத்து இது அத்தனையுமே வந்து நம்மளுடைய லைஃபுக்கு ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். சரவணன், நெக்ஸ்ட் ஸ்லைட். 7 mentalities and habits of eagle. ஃபர்ஸ்ட் மென்டாலிட்டி, பறவையிலே பலம் வாய்ந்தது கழுகு. ஸோ கழுகு வந்து என்றைக்குமே உயர பறக்கும். மற்ற பறவைகளோடு அதிகமாக ட்ராவல் பண்ணாது, தனியாக தான் பறக்கும். கூட சேர்ந்து பறக்கிற கழுகும் கழுகுகளோட தான் பறக்குமே தவிர வேறு எந்த பறவைகளோட பறக்காது. ஸோ உயர்ந்து பறக்கணும். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம கூட இருக்கக்கூடிய குறுகிய மனப்பான்மையோட, போட்டி பொறாமைகளோட இருக்கக்கூடிய, நெகட்டிவாக இருக்கக்கூடிய ஆட்களோட ட்ராவல் பண்ணாத, நேரோ மைண்டட் ஆட்களோட ட்ராவல் பண்ணாதீங்க. எப்போ இருந்தாலும் உங்கள் துறையில் நீங்கள் தனியான ஒரு ஆளாகவும் உங்கள் துறை சம்மந்தப்பட்ட ஆட்களாக கூடவே நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க அப்படின்றத ஒரு பாயிண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. 2வது பாயிண்ட் வந்து, கழுகு வந்து ரொம்ப உசரத்தில் பறந்துட்டு இருக்கும். ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து தன்னோட டார்கெட்டை அச்சீவ் பார்த்துருமா, என்ன எடுக்க போகிறோம் அப்படின்றத ஃப்ரீஸ் பண்ணுமா. அந்த டார்கெட்டை ஃப்ரீஸ் பண்ண உடனே, அந்த விஷனை ஃபோக்கஸ் பண்ண உடனே அதுக்குள்ளே வரக்கூடிய இடர்பாடுகள், பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் அந்த டார்கெட்டை என்ன எடுக்கணும்னு முடிவு பண்ணிச்சோ அதை எடுக்காமல் இருக்காதுன்ற ஆங்கிளில் 5 கிலோமீட்டர் ட்ராவலில்
அதோட விஷனை டார்கெட் பண்ணுறதுக்கு பக்காவாக ட்ராவல் பண்ணி டார்கெட் அச்சீவ் பண்ணுவோம். ஸோ நம்மளோட லைஃப்லையுமே வந்து ஒரு விஷன் அப்படின்னு வச்சோன்னா அந்த கோலை டார்கெட் பண்ணி அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்தெந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி எதிர்த்து போராடணுன்றது தான் அவங்க சொல்கிற ரெண்டாவது பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து கழுகு வந்து செத்த உணவை சாப்பிடாது அப்படின்றாங்க. லைவாக இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் சாப்பிடுவோம். இதில் அவங்க சொல்ல வேண்டிய கருத்து என்னன்னா, நம்மளுடைய லைஃப்பில் பாஸ்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம சுமந்துக்கிட்டு டெய்லி வந்து அதை பற்றியே நினச்சி நம்மளோட ப்ரெசன்ட் லைஃப்பை இழந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கழுகு மாதிரி நீங்கள் செத்ததை பாஸ்ட் முடிஞ்சு போனதை பற்றி ஒரி பண்ணாமல் ட்ராவல் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஃபோர்த்து பாயிண்ட் வந்து ஐ ஹோப் அஞ்சாவது பாயிண்ட் வந்து கழுகு தன்னோட குட்டி கழுகு எல்லாத்தையுமே கூண்டில் அந்த பிறந்து கொஞ்சம் மாதத்துக்கு சாஃப்டான ஒரு கூண்டை வந்து ரெடி பண்ணி அதை பராமரிக்கும். ஒரு பர்டிகுலர் லெவலில் வந்து ஓரளவுக்கு பறக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த கூண்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்து ஃபுல்லாக முள்ளாகவே வச்சுருமா. ஸோ அந்த முள்ளில் தாக்கு பிடிக்க முடியாமல் எல்லாம் பறந்து ட்ராவல் பண்ண ஆகுமா. ஸோ லைஃப்பில் இன்றைக்குமே வந்து ஒரு கம்ஃபர்டான ஒரு லெவலில் இருக்காதீங்க. எப்போ உழைக்கணுமோ அப்போ வந்து கம்ஃபர்ட்டாக இருக்காதீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கம்ஃபர்டான இடத்துல மட்டும் நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக லேசியாக ஆகிடும். அதனால் இனிஷியலாக எவ்வளோ தூரம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி லைஃப்பில் அச்சீவ் பண்ணி வரோமோ அந்தளவுக்கு பின்னாடி லைஃப்பில் நம்ம கம்ஃபர்டபுளாக இருப்போன்றது தான் இவங்க சொல்கிற அஞ்சாவது பாயிண்ட். ஆறாவது பாயிண்ட் வந்து ஈகிள் டெஸ்ட் த பவர் ஆஃப் கமிட்மெண்ட். ரெண்டு ஆண் கழுகும் பெண் கழுகும். ஒரு பெண் கழுகு கூட ஆண் கழுகு ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா அந்த பெண் கழுகு டிசைட் பண்ணுமா ஒரு ரொம்ப அவசரமான இடத்துக்கு ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் ஆண் கழுக ஒரு சவுண்டு கொடுத்து கூப்பிடுமா. அந்த இடத்துக்கு இவன் வரானா அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பண்ணி ட்ரஸ்ட்டை வந்து எடுத்துக்குமா. ஸோ இந்த பாயிண்ட்டை வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் கூட ட்ராவல் ஆகக்கூடிய ஸ்டாஃப்ஸ், உங்கள் கூட ட்ராவல் ஆகக்கூடிய பார்ட்னர்ஸ், இவங்களை நீங்கள் தீர்மானம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட குவாலிட்டி என்ன, ட்ரஸ்ட் என்ன, கமிட்மெண்ட் என்ன, இதெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபைனல் பாயிண்ட் வந்து கழுகு வந்து தன்னோட 40வது வயசில் மூக்கெல்லாம் ரொம்ப கூர்மையாக இருக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி மங்கிடும், ரக்கையெல்லாம் ஒரு மாதிரி சோர்வாயிடும். உடனே மறைவான பகுதிக்கு போய் அந்த ரக்கை மூக்கு எல்லாத்தையும் உடைச்சி பிறந்த கழுகு எப்படி இருந்தால் அந்த உடம்புல இருக்கக்கூடிய எந்த விதமான இதழும் தட் இஸ் அந்த ரக்கையெல்லாம் இல்லாமல் எப்படி இருக்குமோ, உரிச்ச கோழி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குமா. ஒரு 5 மாத காலத்துக்கு ஒரு பிறந்த ஒரு கழுகா கன்வர்ஷன் ஆகியிருந்து அதன் பிறகு எகைன் ஒரு 30 இயர்ஸுக்கு வந்து திரும்பவும் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி வருமா. ஸோ நமக்கு சமீபத்தில் 2 வருடமாக இந்த பேண்டமிக் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எல்லாமே நம்ம இதை ஒரு நெகட்டிவாக எடுத்துக்காமல் பாசிட்டிவ், இதில் எத்தனையோ பேர் லைஃப்பை விட்டவங்களும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி நமக்கு இன்னைக்கு கடவுள் புண்ணியத்தில் இங்கே இருக்கோம். ஸோ இதை ஒரு பாடமாக வச்சு லைஃப்பில் எந்த விதமான இடர்பாடுகள் வந்தாலும் அதை நம்ம மேலே வரணும் அப்படின்றது நோக்கத்தோடு இருக்கணுன்றது தான் இவங்க சொல்கிற அந்த 7 ஹேபிட்ஸ் ஆஃப் லைஃப். ஃபைனல் திங், கிளைண்ட்ஸ் மூலியமாக தான் நம்ம பிஸ்னஸ் எடுக்கிறோம். அவங்கள நம்பி தான் நம்ம எல்லாமே இருக்கோம். பட் அட் த சேம் டைம் வந்து எல்லா நாட்களையும் அவங்கள நம்பவும் முடியாது. ரைட்? மார்க்கெட்டில் எப்போ வேணாலும் சேஞ்ச் ஓவர் ஆவாங்க. எனக்கு திருமணமாகி ஒரு 7 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தது, 7 இயர்ஸ் கழிச்சு குழந்தை பிறந்தது. எப்போ பார்த்தாலும் கிளைண்ட்டு போயிட்டே இருப்பேன். ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. எப்போ கூப்பிட்டாலுமே வந்து அங்கே போகலாம் இங்கே போகலான்னாலும் வீக்கெண்ட்னாலும் இல்லை வேலைன்னு ஓடியாச்சு. இப்போ சம்பாதிக்காமல் எப்போ சம்பாதிக்க போகிறோன்னு. சைல்டு இஷ்யூ டிலே ஆகுதுன்னும் போது டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணாங்க, இந்த மாதிரிங்க இந்த டேட்லலாம் நீங்கள் ஃபேமிலி லைஃப்பில் இருக்கணும்னு அட்வைஸ் பண்ணாங்க. அப்பயும் கிளைண்ட்டு கூப்பிட்டாங்கன்னு சொல்லி ஓடிடுவோம். அப்படி ஒரு கிளைண்ட்டு கோயம்புத்தூர் பேஸ் ஒரு கிளைண்ட் பேரை சொல்ல விரும்பலை, அவருக்காக அவ்வளோ நாள் அவ்வளோ சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணோம். திடீர்னு ஒரு நாள் ஒரு காம்படிட்டர் லெவலில் வந்து இன்னொரு சேஞ்ச் ஓவர் ஆகும்போது நம்ம அவ்வளோ நாள் எடுத்த எஃபர்ட் எல்லாம் கிளைண்ட்டு பெரிய லெவலில் கன்சிடர் பண்ணவே இல்லை. ஸோ அந்த ஒரு வழியை உணர்ந்து இனிமேல் எந்த இடத்துலையுமே வந்து நம்மளுடைய குடும்பத்துக்கும் நேரத்தை ஒதுக்கணுன்றது ஒரு முடிவு எடுத்தோம். அந்த மாதிரி உங்கள் லைஃப்லேயும் கண்டிப்பாக பிஸியான ஷெட்யூல் எல்லாமே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஃபேமிலிக்கும் நேரத்தை ஒதுக்குங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு ஹாப்பியான லைஃப்பை கொடுக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.
பட் ஆனால் பொட்டன்ஷியலான மார்க்கெட், அது மட்டும் மறந்துடாதீங்க. எவ்வளோ தூரம் நம்ம லைஃப்பில் நம்ம தேடுறோமோ, இந்த துல்லாத மனம் துள்ளும் பாடத்தில் ஒரு பாடல் வரும், தேடல் உள்ள உயிர்களுக்கு தினமும் பசி இருக்கும் இந்த மாதிரி. ஸோ எவ்வளோ தூரம் தேடுறோமோ அந்த அளவுக்கு நல்லது. பிஎன்ஐயில் வந்து இருந்தப்போ நெட்வொர்க்கிங், அதாவது மக்களை எந்த இடத்துலையுமே வந்து பகச்சிக்காதீங்க. எந்த பிரச்சனையிலையுமே வந்து இப்போ எனக்கும் செந்தில் சாருக்கோ எனக்கோ கனகராஜுக்கோ ஒரு ஃபைட் ஆகிடுச்சுன்னா பேசி தீர்த்துக்கணுமே தவிர அவர் கூட பேசாமல் இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்கு அவர் எஸ்பிபி சார் ஒரு தடவை பார்க்கும்போது சொன்னார், நீ யார் கூட வேணாலும் ஃபைட் பண்ணு, ஆனால் பேசி தீர்த்து பேசி, அவனை தூக்கிட்டு மூஞ்சை தூக்கிட்டு போகாது. லைஃப்பில் நம்ம ஒரு தடவை பிறந்திருக்கோம், அடுத்த தடவை யாரை பார்க்க போகிறோம்னு தெரியாது. அதனால் யார் கூடயும் ஃபைட் பண்ணாதன்னாங்க. நெட்வொர்க்கிங் மக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட சம்பாத்தியத்திலேயே மக்களை சம்பாதிக்கிறது தான் பெரிய விஷயம். அதை நீங்கள் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. பிஎன்ஐயில் இருந்தப்போ ஒரு சின்ன சம்பவம். சிங்கப்பூர் வந்து 50வது வருஷம் ஆயிடுச்சு. சிங்கப்பூர் நாடு உருவாக்கி 50 வருஷம் ஆச்சு. எங்கள் நாட்டை பற்றி ஒரு நல்ல ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் ஒரு பாட்டாக எடுக்கிறவங்களுக்கு அரௌண்ட் ஒரு 20-30 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்டில் நாங்கள் கவர்மெண்ட்டே பணம் தருது, யார் ரெடியாக இருக்கீங்களோ பிச் பண்ணுங்கன்னாங்க. நான் போய் பிச் பண்ணேன். த்ரூ பிஎன்ஐ மூலிமா அங்கே இருக்கிற பிஎன்ஐ ஆட்களை ட்ரேஸ் அவுட் பண்ணி, என்னை யாருன்னே அங்கே இருக்கிற பிஎன்ஐக்கு தெரியாது, பட் இங்கேருந்து பிஎன்ஐ அப்படின்ற ஒரு அசோசியேஷன் மூலியமாக போனதுனால 2 days வந்து அங்கே இருக்கக்கூடிய டூரிசம் மினிஸ்டரோட உட்கார வச்சாங்க. மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சது, கான்செப்ட்லாம் புரிஞ்சது. பட் ஃபைனலாக வந்து அந்த பிஸ்னஸ் கிடைக்கல. என்ன காரணம் அப்படின்னா, சிங்கப்பூர் சிட்டிசனாக இருக்கணும், அவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்போன்ற மாதிரி சொன்னாங்க. அது ஒரு ரீசன். பட் ஆனால் முயற்சி எங்கேயும் நம்ம விடக்கூடாது. நெட்வொர்க்கிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த மக்களையும் பகச்சிக்காதீங்க. வாழ்க்கையில் எல்லாரோடையும் அன்பாக மட்டும் இருங்க. அப்பா அம்மாவை என்னைக்கு வளர்ந்தாலும் காப்பாற்றுங்க. தேங்க்யூ ஸோ மச்.